ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டே இருந்தீங்க உங்கள் பைக் என்ன ப்ரோ ஆச்சு, பார்க்க போல கேட்டே இருந்தீங்க உங்கள் பைக் என்ன ஆச்சு, உங்கள் பைக் நீங்கள் ட்ரிப்பில் எங்கேயும் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கேயும் ட்ரிப்பு போகிறதே இல்லை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டே இருந்தீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கு ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. பட் நம்ம பைக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கிட்ட ஆகுது. 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பைக்கு நான் எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். ஓகேங்க, இப்போ பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கங்கே ஃபுல்லாக டஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு பைக்கு ஏன் நான் இத்தனை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஃபஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன்னு சொல்கிறேன். பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 43,635 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஓட்டியிருக்கேன். இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு நான் வீட்டிலேருந்து அப்படியே ஹைவேஸ் வந்தேங்க. ஓகே, இப்போ பைக்கில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசெண்டாக 3 மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்துட்டு ஒரு கீழே போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே உடஞ்சிருக்கு, ஃபுல்லாக உடஞ்சி பார்த்தீங்கன்னா இங்கே லிவர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பெண்ட் ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்க்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கு. பெண்டெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம பைக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது. இப்போ அதனால் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் வெறும் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா பைக் சத்தியமாக சொல்கிறேன் இந்த தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணிடாதீங்க. நான் ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸாக 3 சர்வீஸாக பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நம்ம பைக்கில் இப்போது பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஓகேங்க, இப்போ அந்த பைக் நீங்கள் ஒரு பைக் சர்வீஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கடையில் போய் கொடுத்து நல்ல ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு இல்லைன்னா கம்பெனி பஜாஜ் சைடுக்கு நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். அதாவது ஜென்ரல் சர்வீஸில் அவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க உங்களுக்கு பைக்கில் உங்களுக்கு A to Z எல்லாமே பார்த்து தருவோம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாருமே இன்ஜின் ஆயில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே, இன்னும் நம்ம பைக்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இது ஒன்று தாங்க பிரச்சனை. அப்போ இன்னொன்று பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் பார்த்திங்களா உங்களுக்கு அப்படியே சேக் ஆகுதுங்க, ஃபுல்லாக சேக் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ணி ஆகணும். நம்ம ஏதோ ஸ்பீட் பைக்கில் போய் ஏதோ அந்த ஒயிட் கலர் ஸ்பீட் பைக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் இருக்க முடியுங்க ஸ்பீட் பைக்கு தடன்னு அந்த ஸ்பீட் பைக்கில் விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட் பேக்குன்னு சொல்லி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும். அந்த ரியரில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இன்னொன்று என்ன பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்களே அந்த சவுண்டை. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கீச்சுன்னு ஒரு சவுண்டு வருதுங்க. ஆக்சுவலாக இது பேட்டரியிலேருந்து வருதா இது செல்ஃப் மோட்டர்லேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா சரி பண்ணியே ஆகணுங்க. செல்ஃப் மோட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த பைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைக்கிலேருந்து வர இன்ஜின்லேருந்து வர பார்த்தா நாய்ஸ் வருதுங்க. உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்ஜின்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிக் 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 டிக்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு இன்ஜின்லேருந்து ஒரு சடலேருந்து ஒரு சவுண்டு மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப போயிடுச்சுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் யாரும் வச்சுக்காதீங்க பைக்கை. பட் நானே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் நானும் இந்த மாதிரி பைக்கை தொடவே இல்லை. நான் இன்னும் இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன். பட் கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருப்பேன். பட் இன்னும் இந்த பைக்கில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க பேசுகிறதுக்கு. 160 யாராச்சும் வாங்குற மாதிரி தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. அந்த பிக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பிக்கப் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. நான் வண்டி வாங்கி நல்லா ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குது அந்த ஒரு பிக்கப் இப்போ சுத்தமாகவே இல்லைங்க. ரொம்ப பிக்கப் ரொம்ப கம்மியாகிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். ஒரு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 ரீச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம்.
பைக்கு நான் ஒன் டைம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110க்கு மேலே போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராச்சும் உங்களுக்கு NS 160 பைக் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பைக் வீடியோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நான் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பைக்கு சூப்பரான ஒரு பைக் ரிவ்யூவில் திரும்ப நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.